வெல்கம் டு ஜூபிட்டர் அகாடமி. ஐ ஆம் பிரபாகரன், கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து ஒரு 4 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் என்னென்னலாம் தெரியணுமோ, இல்லை தெர்மோடைனமிக்ஸ்னால் எதை பற்றி சொல்லுது, கெமிக்கல் கைனடிக்ஸ் ஸோ எதை பற்றி சொல்லுதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். தெர்மோடைனமிக்ஸ்ன்றது ஹீட்டை பற்றி நம்ம படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். அதில் வரக்கூடிய சில ஃபேக்டர்ஸ், என்தால்பி, என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி, ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன், ஸோ இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி நடக்கும், அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும், அந்த ரியாக்ஷன் எப்படி நம்ம ஆல்டர் பண்ணலாம், ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஒரு 4 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று ஒரு ப்ராப்ளமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஸோ இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம். The rate of a reaction double when its temperature changes from 300 Kelvin to 310 Kelvin. Activation energy of such a reaction will be. ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 300லேருந்து 310 கெல்வினுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? முதல்ல இந்த ப்ராப்ளத்துக்கு அரீனிஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அரீனிஸ் ஈக்குவேஷன் எப்படி வரும் பாருங்க. சொல்யூஷன் இங்கே ரைட் பண்ணுறேன். K = AE மைனஸ் EA டிவைட் பை RT. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரீனிஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அரீனிஸ் ஈக்குவேஷன் ரிலேட்ஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் டு த டெம்பரேச்சர் அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேட் பண்ணுவாங்க, ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கும் ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அரீனிஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் டபுள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல ரேட் என்னன்றது நம்ம ரைட் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு பாருங்க. ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரேட் ஈக்குவல் டு K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர்ல N கொடுத்தாச்சு. ஸோ இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து டபுளா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்க. R2 டிவைட் பை R1 ஈக்குவல் டு K2 டிவைட் பை K1. ரேட்டு டபுளா மாறும்போது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா மாறும், டபுளா தான் மாறும். ஓகேங்களா? ரேட்டு டபுளா மாறுது, ரேட் கான்ஸ்டன்ட்டும் டபுளா மாறுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம இங்கே கொண்டு வரலாம் பாருங்க. அடுத்து இந்த R2 ஈக்குவல் டு R1 என்னன்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 2 டைம்ஸ் தானே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ K2 நம்ம என்ன பண்ணலாம், K2 டிவைட் பை K1 என்ன பண்ணிடலாம், 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். K2 டிவைட் பை K1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த அரீனிஸ் ஈக்குவேஷனை ஆல்டர் பண்ணி ஒரு ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எப்படி ஃபார்முலாவை ரைட் பண்ணலாம் முதல்ல பாருங்க. log K2 டிவைட் பை K1 ஈக்குவல் டு EA divided by 2.303 into R open bracket T2 minus T1 divided by T1 into T2. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்றத பாருங்க. log K2 divided by K1, K2 divided by K1 நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், 2ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். log இங்க 2 எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு EA divided by 2.303 into R ஓட வேல்யூ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். என்ன ரைட் பண்ணலாம், 8.314. ஸோ 8.314. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்க T1 டெம்பரேச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 கெல்வின். ஓகேங்களா? T2 ஓட டெம்பரேச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 310 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். T2 வந்து 310 கெல்வின் மைனஸ் T1 வந்து 300 டிவைட் பை T1 வந்து 300 இன்டு T2 வந்து என்னது 310 கெல்வின் டெம்பரேச்சர். இப்போ நான் இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, எனக்கு என்ன தேவை, EA தான் நான் கால்குலேட் பண்ணணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஆல்டர் பண்ணலாம், EA ஈக்குவல் டு இந்த log 2க்கு வந்து வேல்யூ கொடுத்துருவாங்க. log 2க்கு எப்பவுமே வேல்யூ வந்து என்ன வரும்னா 0.3010. இதுதான் log 2ஓட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். EAவை நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ எல்லாம் கிராஸ் மல்டிபிகேஷன்ல போகும். log 2ஓட வேல்யூ வந்து 0.3010 இன்ட்டு இது நியூமரேட்டருக்கு போயிடும் 2.303 இன்ட்டு 8.314. ஓகேங்களா? அடுத்து
இந்த 310ல மைனஸ் 300 போச்சுன்னா 10 தான் இருக்கும். அந்த டிவைட்ல நம்ம 10ன்னு கொண்டு வந்துடலாம். இந்த 300 இன்ட்டு 310 இங்க மல்டிப்ளை பண்ணும். இன்ட்டு 300 இன்ட்டு 310. ஸோ இதை ஓவரால் நம்ம மல்டிப்ளை பண்ணி 10ஆல நம்ம கேன்சல் பண்ணும்போது ஸோ இஏவோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53.6 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். இதான் இஏவோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ முதல்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணனா அரீனிஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியணும். ரேட் ஈக்குவல் டு ரேட் என்னது? ரேட் ஈக்குவல் டு கே ஏ பவர் என் அப்படின்னு இங்க நான் ரைட் பண்ணியாச்சு. இந்த ரியாக்ஷன்ல என்ன ஆகுது? ரேட் வந்து டபுளா மாறுது. அதனால R2 டிவைட் பை R1 ஈக்குவல் டு K2 டிவைட் பை K1. R2 டிவைட் பை R1 தான் 2. ஏன்னா டபுளா மாறுது. K2 டிவைட் பை K1 2. ரேட் இன்க்ரீஸ் ஆனா சோ ரேட் கான்ஸ்டன்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இது அரீனிஸ் ஈக்குவேஷனோட ஆல்டர்னேட் ஃபார்முலா. சோ இதுக்குள்ள சப்ஸ்டிட் பண்ணி இஏவோட வேல்யூ வந்து 53.6 கிலோ ஜூல் பெர் மோல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரிப்பீட்டடா வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. கம் டு செகண்ட் ப்ராப்ளம். மெக்கானிசம் ஆஃப் a hypothetical reaction கொடுத்து வச்சிருக்காங்க. x2 plus y2 2xy is given below கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. x2 gives rise x plus x. இது வந்து ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. x plus y2 gives rise xy plus y. இது வந்து ஸ்லோ ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. x plus y gives rise xy. இது வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னா ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வில் பி. இந்த ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் அப்படின்றது என்னன்னு கேட்கிறாங்க. நமக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்டோட பவர்ல என்ன கோஎஃபிஷியன்ட் வருதோ அதுதான் ஆர்டர். ப்ராடக்டோட பவர்ல என்ன கோஎஃபிஷியன்ட் வருதோ அதுதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு இதை எப்படி நான் சால்வ் பண்றேன் அப்படின்றத பாருங்க. முதல்ல ஃபாஸ்ட் ஸ்டெப்பை நான் ரைட் பண்ணிக்கிறேன். என்ன கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. x2 gives rise x plus x. இது வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா x plus y2 gives rise xy plus y. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோ ஸ்டெப் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்லோ ஸ்டெப் இஸ் தி ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லோ ஸ்டெப் இஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ அப்போ இந்த ஸ்லோ ஸ்டெப்புக்கு ரேட் எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் பாருங்க. அப்போ ரேட் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா y2 எடுத்துக்கிறேன். இதுதான் ஸ்லோ ரியாக்ஷனோட ரேட். இப்போ நான் ஃபாஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க போறேன். பாருங்க எப்படி நான் ரைட் பண்ணேன். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபாஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபாஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் எப்படி கொண்டு வர போறேன் அப்படின்னா ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு இங்க என்ன கொண்டு வர போறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை x2 அப்படின்றத இங்க ரைட் பண்றேன். ஏன் அப்படின்னா இதுதான் ஃபாஸ்ட் ஸ்டெப். ப்ராடக்ட் எப்பயுமே நியூமரேட்டர்ல வரணும், ரியாக்டன்ட் வந்து டினாமினேட்டர்ல வரணும். x இதுதான் x ஸ்கொயர்னு போட்டுட்டேன். x2ன்றது வந்து ஸோ டினாமினேட்டர்ல போட்டு வச்சிருக்கேன். இதுதான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபாஸ்ட் ஸ்டெப். இப்போ எனக்கு x தேவை, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x தேவை. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x ஈக்குவல் டு எப்படி இதை நம்ம ரைட் பண்ணலாம்? ரூட்ல k இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x2 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த x ஸ்கொயர்ல x வெளில கொண்டு வந்துட்டேன் ஈக்குவல் டு ரூட் எடுத்துட்டேன். k இருக்கு, கிராஸ் மல்டிபிகேஷன் போயிடும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x2. இப்போ by substituting concentration of x in equation 1. ஈக்குவேஷன் 1 எது? ஸ்லோ ஸ்டெப் எது நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதுதான் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1ல நம்ம போயிட்டு இதை எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண பாருங்க. ரேட் ஈக்குவல் டு கே எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து எக்ஸோட வேல்யூ தான் இங்க ரூட் கேன்னு மாறி இருக்கு. அப்போ ரூட் கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x2. அடுத்து என்ன இருக்குங்க? y2 இருக்கு. ஸோ y2 நம்ம ரைட் பண்ணிடணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் y2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காமனா இப்போ k இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x2 இதோட பவர்ல என்ன வரும்னா 1/2. ஏன்னா இந்த ரூட் கேன்சல் ஆகும்போது 1/2ன்னு வந்துடும். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ன வரும்? y2. இப்போ எனக்கு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் தேவை. therefore ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் ஸோ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன வரும் அப்படின்னா
ஸோ எக்ஸ் பவரில் 1/2 வருது. அப்போ 1/2 ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இது கிராஸ் மல்டிபிகேஷனில் பண்ணும்போது என்ன வரும்? 3/2ன்னு வரும். 3/2வை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.5ன்னு வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அப்போ இந்த ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது போலையும் நம்மள கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்லோ ஸ்டெப் தெரியணும், ஃபாஸ்ட் ஸ்டெப் தெரியணும். அதுக்கடுத்து நம்ம அதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஓவரால் ஆர்டரை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. டூரிங் த டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டு கிவ் ஆக்சிஜன் 48 கிராம் O2 is formed per minute at a certain point of a time. The rate of formation of water at this time is என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகுது, வாட்டரும் O2 ஃபார்ம் ஆகுது. O2வோட கிராம் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவுன்னா 48 கிராம்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதே டைம்ல வாட்டர் வந்து எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷனை ரைட் பண்றேன். பாருங்க ரியாக்ஷன் எப்படி வருது? H2O2 2 moles H2O2 எடுத்துக்கிறேன். இந்த 2 moles வந்து வாட்டர் பிளஸ் வந்து என்ன வருது? O2 அப்படின்னு கொடுத்துட்டேன். இதான் ஹைட்ரஜன் பெராக்சைடோட டீகம்போசிங் ரியாக்ஷன். இதுக்கு இப்போ நான் ரேட்டை ரைட் பண்ணணும். ரேட் ஈக்குவல் டு -1/2 D concentration of H2O2 divided by dt equal to 1/2 D concentration of H2O divided by dt equal to D concentration of O2 divided by dt. இதுதான் இந்த ரியாக்ஷனோட ரேட்டோட வேல்யூ. ரேட்டை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் வந்து 48 கிராம் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் O2 அப்படின்னு பார்க்கும்போது 48 கிராம் கொடுத்துட்டாங்க. மினிட்ஸ் இன்வெர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு கிராம்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம மோலா கன்வெர்ட் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். மோலா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? கிவன் மாஸ் பை என்னது? மோலார் மாஸ். அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரலாம்? 48 டிவைட் பை என்ன கொண்டு வரலாம்? 32. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்? 1.5 வரும். ஸோ 1.5 மோல் மினிட்ஸ் இன்வெர்ஸ்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் O2வோட மோல் வேல்யூ 1.5. இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வாட்டரை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க சேம் டைம்ல. ஸோ நம்ம எப்படி ரைட் பண்ணிடலாம்? மைனஸ் ஸோ பிளஸ் 1/2 D concentration of H2O divided by dt equal to D concentration of O2 divided by dt. ஸோ இங்க என்ன சொல்ற வராங்க? ஆக்சிஜனுக்கு ஈக்குவலா வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்க, வாட்டருக்கு ஈக்குவலா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்ம ஆல்டர் பண்ணலாம். பாருங்க, D concentration of H2O divided by dt equal to 2. அப்போ 2ஓட எதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? ஆக்சிஜனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ D concentration of O2 divided by dt. இப்போ நம்ம 2 இன்ட்டு ஆக்சிஜன் நம்ம மோல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 1.5 வந்துருக்கு. அப்போ 1.5. அப்போ 2 இன்ட்டு 1.5 என்ன வரும் நமக்கு? 3. 3ன்றது ஆன்சர். 3 மோல் மினிட்ஸ் இன்வெர்ஸ்ன்றது தான் இதோட ஆன்சர். அப்போ வாட்டர் ஃபார்மேஷன் வந்து 3 மோல் மினிட்ஸ் இன்வெர்ஸ்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்றது இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்க. If the rate constant for a first order reaction is K, the time required for the completion of 99% of the reaction is given by. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. 99% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்ன ஃபார்முலா? T equal to 2.303 divided by K log A divided by A minus X. இங்க ஏன்றது வந்து என்னது அப்படின்னா 100% தான் A, எக்ஸ்ன்றது 99% தான் நம்ம கேட்டிருக்காங்க டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன வரும் பாருங்க? 2.303 divided by K log ஏன்றது வேல்யூ என்னது? 100. அப்போ A minus X என்ன வரும்? 100 minus 99. இப்போ 2.303 divided by K log. ஸோ 100 டிவைட்ல என்ன வரும்? 100 minus 99 1 தான் வரும். ஸோ அடுத்து 2.303 divided by K log 100ன்னு வந்துடும். இதை ஆல்டர் பண்ணலாம். எப்படி ஆல்டர் பண்ணலாம்? 2.303 divided by K log வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாம். 100 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2 10 power 2ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க என்ன பண்ற? 2.303யோட
log 2க்கு நமக்கு வேல்யூ தெரியும் 0.3010. ஸோ இதுதான் வந்து அதோட வேல்யூ. ஸோ டிவைட் பை இங்கன்னா ஒரு இப்போ கே அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரலாம், இல்லைன்னா log 2வை டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், 2 மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ log 2 இதோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும், 2 2s are 4, 3 2s are 6, 0 3 2s are 6. அப்போ டிவைட் பை கேன்னு கொண்டு வந்துடலாம். அப்போ 99% கம்ப்ளீட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு டைம் எவ்வளவு நமக்கு தேவைப்படும் அப்படின்னா 4.606 டிவைட் பை கேன்றது தான் the first order reaction completing for 99% of the reaction. So 99% completion க்கு டைம் வந்து 4.606 divided by k என்றது தான் டைம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இதை இந்த மாடல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.